Now, life process in bacteria. பாக்டீரியங்களில் வாழ்வியல் செயல்கள். Respiration, சுவாசித்தல். Two types of respiration are found in bacteria. They are aerobic respiration and second one anaerobic respiration. சுவாசித்தல் அப்படிங்கும்போது பாக்டீரியாக்களில் 2 வகையான சுவாசித்தல் நிகழ்வுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசம். anaerobic respiration, காற்றில்லா சுவாசம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் aerobic respiration. This bacteria require oxygen as terminal acceptor and will not grow under anaerobic conditions. That is in the absence of oxygen. Example, Streptococcus. Aerobic respiration, காற்று சுவாசித்தல். இவ்வகை பாக்டீரியாக்களுக்கு எலக்ட்ரான் ஏற்பியாக என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் வேணும். அப்போது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் என்ன பண்ணாது, வளர முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்டெப்டோகாக்கஸ். நெக்ஸ்ட்டு ஆப்ளிகேட் ஏரோப்ஸ், நிலைமாறா காற்று சுவாசி அப்படின்னா என்ன அப்படின்னா சம் மைக்ரோகாக்கஸ் ஸ்பீசிஸ் ஆர் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் தே மஸ்ட் ஹாவ் ஆக்சிஜன் டு சர்வைவ். அதாவது என்ன அப்படின்னா சுவாசம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு கட்டாயம் என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும் இல்லையா? அப்போது ஆக்சிஜனை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்டீரியங்கள் தான் நிலைமாறா காற்று சுவாசி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஏன் அதாவது ஆப்ளிகேட் அப்படின்னாவே என்னது, நிலை மாறாதது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, மைக்ரோகாக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றில்லா சுவாசம். This bacteria do not use oxygen for growth and metabolism but obtain their energy from fermentation reactions. Example, Clostridium. இவ்வகை பாக்டீரியாக்கள் அதனோட வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்சிதை மாற்றத்திற்கும் ஆக்சிஜன் யூஸ் பண்ணிக்காது. ஆனால் ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் வினைகள் மூலயமா என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜி எடுத்துக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம். நெக்ஸ்ட்டு ஃபெக்குலேட்டிவ் அனரோப்ஸ், நிலை மாறும் காற்றில்லா சுவாசி உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். There are bacteria that can grow either using oxygen as a terminal electron acceptor or anaerobically using fermentation reaction to obtain energy. இவ்வகை பாக்டீரியாக்கள் ஆக்சிஜனை என்ன பண்ணோம், எலக்ட்ரான் ஏற்பியாக பயன்படுத்திக்கிட்டு ஆக்சிஜனேற்ற முறையிலோ அல்லது காற்றில்லா சுவாசி, அதாவது ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்காத போது என்ன பண்ணோம், ஃபெர்மெண்டேஷன் மூலியமாக எனர்ஜியை எடுத்துக்குது. When a facultative anaerobe such as E. coli is present at a site of infection like an abdominal abscess, it can rapidly consume all available oxygen and change to anaerobic metabolism, producing an anaerobic environment and thus allow the anaerobic bacteria that are present to grow and cause disease. Example, Escherichia coli and Salmonella. Listen, E. coli போன்ற நிலை மாறும், அதாவது ஃபெக்குலேட்டிவ் அனரோப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய சீல்கட்டி சரியா போன்றதுக்கு என்னது அப்படின்னா அதில் போயிட்டு அதை நோயை உருவாக்கி அதில் போய் என்ன பண்ணும், தங்கி என்ன பண்ணும், அங்கே அதிகமாக என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் முழுவதையுமே என்ன பண்ணும், கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஃபெக்குலேட்டிவ் ஏரோப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது காற்றுனா வளர்சிதை மாற்றத்துக்கு மாறி காற்றில்லாத சூழ்நிலையை உருவாக்கும். அப்போது அங்கே அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும்போது பாக்டீரியங்கள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி அங்கே நோயை உருவாக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸெரிஷியா கோலியும் சால்மோனெல்லா ஸ்பீசிஸும். நெக்ஸ்ட்டு ஹாப்பனோஃபிலிக் பாக்டீரியா. Bacteria which require carbon dioxide for their growth are called as happenophilic bacteria. Example, Campylobacter.
அதாவது ஹாப்ரோபிளிக் பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திக்கிட்டு க்ரோத் ஆகக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹாப்னோஃபிலிக் அப்படிங்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கேம்பிலோபாக்டர். Next, nutrition. On the basis of their mode of nutrition, bacteria are classified into two types, namely autotrophs and heterotrophs. ஊட்ட முறையின் அடிப்படையில் பாக்டீரியாங்களை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆட்டோட்ரோப் அப்படின்றது தற்சார்பு ஊட்டமுறை, ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னா பிறசார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. Bacteria which can synthesize their own food are called autotrophic bacteria. They may be further subdivided as, அதாவது சில பாக்டீரியாக்கள் தங்களுக்கு தேவையான உணவை என்ன பண்ணிக்கும், தாமே உற்பத்தி பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஃபோட்டோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, அதாவது தற்சார்பு ஒளி ஊட்ட பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, பாக்டீரியா யூஸ் சன்லைட் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு சிந்தசைஸ் ஃபுட். தே மேபி, அதாவது என்ன அப்படின்னா இந்த வகை பாக்டீரியாக்கள் வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். சரியா, இதில் வந்து ஒரு அதாவது இதில் வந்து சப்டைப்ஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ், அதாவது photolithotropic bacteria. In photolithotropic, the hydrogen donor is an inorganic substance. அதாவது என்ன அப்படின்னா இதில் வந்து என்னது, கனிமப் பொருட்கள், அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், கனிமப் பொருட்கள் ஹைட்ரஜன் வழங்குபவைகளாக இருக்குது. அதாவது ஹைட்ரஜன் டொனாராக செயல்படுது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, பசும் கந்தக பாக்டீரியங்கள். In this type of bacteria, the hydrogen donor is H2S and possesses pigment called bacterioviridin. Example, chlorobium. அதாவது என்ன அப்படின்னா H2S அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே, சரி, ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஹைட்ரஜன் டொனாராக செயல்படுது. இதில் வந்து பாக்டீரியோவிரிடின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன, இங்கே வந்து ஒரு அதாவது பாக்டீரியோவிரிடின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, குளோரோபியம். அப்போது ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்னவா செயல்படுது, ஹைட்ரஜன் டொனாராக செயல்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்பியூல் சல்ஃபர் பாக்டீரியா, இளஞ்சிவப்பு கந்தக பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்டீரியா belong to this group of hydrogen donor is thiosulfate. Bacteria chlorophyll is present. Chlorophyll containing chlorosomes are present. Example, chromacium. Example, chromacium. அதாவது இளம் சிவப்பு கந்தக பாக்டீரியாங்கள். இவ்வகை பாக்டீரியாங்களில் வந்து தயோசல்ஃபேட் வந்து ஹைட்ரஜன் டொனாராக செயல்படுது. இங்கே வந்து என்ன பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா பாக்டீரியா குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேலும் இதில் என்னது, இப்போ க்ரீன் பிக்மெண்ட் இருக்கிறதுனால க்ரீன் பிக்மெண்ட்டும் இருக்குது, அதான் குளோரோசோம்களும், சரி, குளோரோசோம்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து ஒரு க்ரீன் பிக்மெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, குரோமேஷியம். நெக்ஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா சரி, அதுக்கு மேலே பாருங்கள், ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ் இல்லையா, செகண்ட் ஒன் ஃபோட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ் பாக்டீரியா. The utilize organic acid or alcohol as hydrogen donor. Example, fertile non-sulfur bacteria, Rhodospirillum. அதாவது கரிம ஒளிசார்பு ஊட்ட பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போவே சார்ந்த பாக்டீரியாக்கள்லாம் என்ன பண்ணுவோம், அதாவது ஆர்கானிக் ஆசிடும் ஆல்கஹாலும் என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் டோனராக செயல்படுது.
இங்கே வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நான் சல்ஃபர் பாக்டீரியா, இளம் சிவப்பு கந்தகம் சாரா பாக்டீரியாங்கள் இருக்குது. எக்ஸாம் என்ன கொடுத்துருக்கான், ரோடோஸ்பைரில்லா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா. They do not have photosynthetic pigments, hence they cannot use sunlight energy. This type of bacteria obtained energy from organic or inorganic substance. இந்த ஹீமோ ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து இங்கே ஆப்சண்ட் ஆகிடும். அப்போ இது என்ன பண்ண முடியாது, சன்லைட்டை யூஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கு மேலே என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது ஆர்கானிக் அல்லது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்கும், எனர்ஜி எடுத்துக்கும். இதில் நெக்ஸ்ட்டு என்னது நிறையா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஹீமோலித்தோட்ரோப்ஸ், கனிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லலாம். This type of bacteria oxidized inorganic compound to release energy. என்ன பண்ணிக்கும், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதாவது கனிம பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணும், அதுலேருந்து ஆக்சிஜனை அதாவது ஆற்றலில் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சல்ஃபர் பாக்டீரியா, கந்தக பாக்டீரியா, சரியா, இதை டயோபேசில்லஸ் தயோ ஆக்சிடென்டஸ். நெக்ஸ்ட்டு அயன் பாக்டீரியா, அதாவது இரும்பு பாக்டீரியாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஃபெரோபேசில்லஸ் ஃபெரோ ஆக்சிடென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாக்டீரியா, ஹைட்ரோஜினோமோனாஸ். நெக்ஸ்ட்டு நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, அதாவது நைட்ரஜனாக்க பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோ ஆர்கனோட்ரோப்ஸ், அதாவது கரிம வேதிச்சார்பு ஊட்ட பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் this type of bacteria oxidize organic compounds to release energy. என்ன பண்ணும், இந்த this type of bacteria என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கானிக் அதாவது காம்பவுண்டில் இருந்து என்ன பண்ணிக்கும், அதுலேருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்போது இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மீத்தேன் பாக்டீரியா, இதில் வந்து மெத்தனோகாக்கஸ். நெக்ஸ்ட்டு அசிடிக் ஆசிட் பாக்டீரியா, அசிடோபாக்டர். நெக்ஸ்ட்டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபேசில்லஸ். சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியா, அதாவது சார்பூட்ட முறை பாக்டீரியா. இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டிரோட்ரோபிக், இதை என்ன பண்ண முடியாது, ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தி ஆர் பேராசைட்ஸ். பேராசைட்னா என்ன, ஒட்டுண்ணி இல்லையா. சரி, இதுக்கு மைக்கோபாக்டீரியம். நெக்ஸ்ட்டு சாப்ரோஃபைட்ஸ், சாருண்ணிக்கு வந்து பேசில்லஸ் மைக்கோய்டஸ். நெக்ஸ்ட்டு சிம்பயாட்டிக், ரைசோபியம் இஸ் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் கிராப்ஸ், அதாவது லெகும் வகை பயிர் இருக்கு இல்லையா, தாவரங்களில் வேர் முடிச்சுகளில் காணப்படக்கூடிய ரைசோபியம். இது என்ன பண்ணும், அதர் ஆர்கானிசத்தை சார்ந்துக்கு ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. பாக்டீரியாக்களோட இனப்பெருக்கத்தை பற்றி பார்க்கலாம். பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் asexually by binary fission, gonidia and endosperm formation. Among this binary fission is the most common one. அதாவது பொதுவாக பாக்டீரியங்களில் அதாவது பாலிலா இனப்பெருக்கம், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இரு சம பிளவுறுதல். நெக்ஸ்ட்டு கொனிடியா ஃபார்மேஷன், கொனிடியங்கள் தோற்றுவிக்கிறது. எண்டோஸ்போம் அப்படின்னா அகவித்துக்கள், சரியா. இந்த முறைகளில் தான் என்ன நடக்குது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இல்லை மேக்ஸிமம் அதாவது பாக்டீரியாங்களில் வந்து பைனரி ஃபிஷன் தான், சரியா. இது என்னது பாலிலா இனப்பெருக்கம் செய்யுது. அதாவது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் நடக்கக்கூடியது பைனரி ஃபிஷன்.
இப்போது பைனரி ஃபிஷன் என்ன சொன்னோம், 2 சம பிரிவுகளாக பிரியறதை தான் என்ன சொல்கிறோம், பைனரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி லிசன் பண்ணுங்கள். Binary fission. Under favorable condition, the cell divides into 2 daughter cells. The nuclear material divides first and it is followed by the formation of a simple median construction which finally result in the separation of 2 cells. Listen, இப்போது பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது அப்படியே டயக்ராமாக அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாக்டீரியல் செல் இருக்குது இல்லையா, ஓகே, அது எப்படி 2 பாக்டீரியாவாக மாறுது அப்படின்னா, அதாவது ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமான சூழ்நிலையில் பாக்டீரியல் செல் என்ன பண்ணும் அப்படின்னா 2 டாட்டர் செல்ஸாக மாறும். அதாவது 2 சேய் செல்களாக பிரியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நியூக்ளியஸ், அதாவது நியூக்ளியஸ் மாதிரியே இருக்கக்கூடிய பொருள் ஃபஸ்ட்டு பிளவுறும். சரியா, நெக்ஸ்ட்டு செல்வால், அதாவது செல் சுவரோட இடைப்பகுதியில் ஒரு இறுக்கம், சரியா, ஒரு இறுக்கம் ஏற்படுவது மூலிமா என்ன ஆகுது, அதில் அந்த இறுக்கம் ரொம்ப டீப்பாக ஆழமாக போயிட்டு அங்கே என்ன ஆகும், அந்த செல்வாலில் அந்த இதில் நியூக்ளியர் மெட்டீரியலில் என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷன் ஏற்படும். அப்போது அந்த செல்வாலோடு அந்த இறுக்கம் ஏற்படும் போது என்ன ஆகும், 2 செல்ஸாக டிவைட் ஆகும். லிசன் பண்ணுங்கள், பாருங்கள், ஒரு பாக்டீரியல் செல் இருக்குது, என்ன ஆகுது, செல்வாலில் அதாவது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சுருக்க மாதிரி உள்ள சென்ட்ரல் போர்ஷனில் ஏற்படுது இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல்லையும் என்ன ஆகுது, அதாவது டிவிஷன் ஏற்படுது. இப்போது அந்த செல்வால் என்ன ஆகுது அப்படின்னா டீப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா சுருக்கம் ஏற்பட்டு 2 செல்லாக, அதாவது நியூக்ளியர் மெட்டீரியல் 2 செல்ஸுக்குள்ளே டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த செல்வாலில் பிளவு ஏற்பட்டு 2 செல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு எண்டோஸ்போர்ஸ், அதாவது எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது, அதாவது அகவித்துக்கள். ஓகே, சரி. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் பாக்டீரியா ப்ரொடியூஸ் எண்டோஸ்போர்ம்ஸ், அதாவது பாக்டீரியாக்கள் எப்படின்னா சாதகமற்ற சூழ்நிலையில் எண்டோஸ்போமை உருவாக்குது. எண்டோஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் பேசில்லஸ் மெகத்தீரியம், நெக்ஸ்ட்டு பேசில்லஸ் ஸ்பெரிகஸ் அண்டு கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. அதாவது என்ன அப்படின்னா அன்ஃபேவரபிள் சாதகமற்ற சூழலில் எண்டோஸ்போமை உருவாக்குது. அது எந்த பாக்டீரியாக்கள் அப்படின்னா பேசில்லஸ் மெகத்தீரியம், பேசில்லஸ் ஸ்பெரிகஸ், கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி போன்ற பாக்டீரியங்களில் எண்டோஸ்போம் ஃபார்மேஷன் ஆகும். எண்டோஸ்போர்ஸ் ஆர் திக்வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ். எண்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திக்வால், அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய, சரியா, அதாவது தடித்த சுவருடைய ஓய்வு நிலை ரெஸ்டிங் பீரியடில் இருக்கக்கூடியது ஸ்போர்ஸ், சரியா, ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் த ஜெர்மினேட் அண்டு ஃபார்ம் பாக்டீரியா. இதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும், அவை முளைத்து புதிய பாக்டீரியாக்களை உருவாக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், பைனரி ஃபிஷன், இந்த எண்டோஸ்போர்ம் ஃபார்மேஷன்லாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய பாலின பெருக்கம். டைப்புகள் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபார்மேஷன் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் gametes is absent in bacteria. However, gene recombination can occur in bacteria by 3 different methods. They are conjugation, transformation, transduction. அதாவது பாக்டீரியாங்களில் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது கேமெட்டுகள் உருவாதல், சரியா, கேமெட் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு கேமெட்டுகளோட இணைவு, அதாவது கான்ஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்னது அப்படின்னா நிகழ்வுகள் மூலியமாக தான் என்ன ஆகுது, பாக்டீரியங்களில் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதே மாதிரி ரீகாம்பினேஷன், மறு கூட்டிணைவு, சரியா. இதில் 3 அதாவது முறை, அதாவது மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன, கான்ஜுகேஷன், இணைவு முறை. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது மரபணு மாற்றம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்டிடக்ஷன் அப்படின்னா மரபணு ஊடு கடத்தல். இந்த முறைகளில் இனப்பெருக்கம் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன்னா இணைவு, 2 பாக்டீரியாக்கள் இணைவு மூலிமா நடக்கக்கூடியது. லெடர்பர்க் அண்ட் எட்வர்ட் லின் டாட்டம்
demonstrated conjugation in E. coli in the year 1946. அதாவது 1946ல் ஜே லெடர்பர்க் அப்படிங்கிறவரும் எட்வர்ட் டாட்டம் அதாவது டாட்டம் அப்படிங்கிறவரும் என்ன பண்ணியிருக்காங்க, பாக்டீரியாங்களில் இந்த கான்ஜுகேஷன் இணைவு முறையை வந்து முதல்ல விளக்குனாங்க. In this method of gene transfer, the donor cell gets attached to the recipient cell with the help of villi. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மரபணு, அதாவது இங்கே ஜெனட்டிக் அதாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. என்ன அப்படின்னா, இங்கே மரபணு மாற்ற முறையில் அதாவது டொனாராக என்ன இருக்குது அப்படின்னா அந்த பிலி இருக்குது. இந்த பிலி மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கக்கூடிய பாக்டீரியா வந்து இணையும். சரியா? அப்போது அந்த பிலி வந்து என்ன ஆகுது, நல்லா க்ரோத் ஆகிட்டு ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணும். கவனி, த ஃபில்லஸ் க்ரோஸ் இன் சைஸ் அந்த ஃபார்ம்ஸ் த கான்ஜுகேஷன் டியூப். என்ன பண்ணும், அந்த ஃபிலி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணும், கான்ஜுகேஷன் டியூப் இணைவு குழாயை உற்பத்தி பண்ணும். த பிளாஸ்மிட் ஆர் டொனார் செல் விச் ஹேஸ் த எஃப் ப்ளஸ் அதாவது ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் அண்டர்கோஸ் ரெப்ளிகேஷன். அதாவது இந்த டியூப் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா இது என்ன பண்ணும், நல்லா அந்த ஃபிலியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகிட்டு அதை அதாவது ஃபெர்டிலிட்டி எஃப் ப்ளஸ் அப்படின்னு என்னது வளமான காரணி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது என்ன பண்ணும், அதாவது டொனாரா அதாவது பிளாஸ்மிட் அதாவது செல்லோட பிளாஸ்மிடை என்ன பண்ணும், இரட்டிப்படையும். அதாவது அங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் நடக்கும். ரெப்ளிகேஷன் போது என்ன ஆகுது, ரெண்டாக பிரியும். சரியா? ஒன்லி ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த ரெசிப்ஷன் செல் த்ரூ கான்ஜுகேஷன் டியூப். இங்கே என்ன ஆகுது, இரட்டிப்பான அந்த பிளாஸ்மிட் வந்து ஒன்று மட்டும் என்ன பண்ணும், அதாவது ஏற்கக்கூடிய பாக்டீரியா செல்லுக்குள்ளே போகும். சரியா? அது எது வழியாக போகும் அப்படின்னா அந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக உள்ளே போகும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா த ரெசிப்ஷியன்ட் கம்ப்ளீட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பை சிந்தசைசிங் த ஸ்டாண்ட் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஸ்டாண்ட் அக்யூர் ஃப்ரம் த டொனார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இணைவு குழாய் மூலியமாக என்ன ஆகுது, அதாவது அந்த இணையான அந்த என்ன சொன்னோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட்டிங்கான பிளாஸ்மிட் வந்து அந்த இணைவு குழாய் மூலிமா இன்னொரு பாக்டீரியாவுக்குள்ளே போகும், பாக்டீரியா செல்லுக்குள்ளே போகும்னு சொன்னோம் இல்லையா. அங்கே போய் என்ன பண்ணும், அங்கே ஒன்று மட்டும் அங்கே போயிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லீஃப் அதாவது இந்த இலையில் என்ன பண்ணோம்னா இன்னொரு டிஎன்ஏ இல்லையா, அது என்ன பண்ணும், அந்த ஏற்கக்கூடிய செல்லில் போய் உற்பத்தி செஞ்சுக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் வளமான காரணி உடைய அதாவது பிளாஸ்மிட் டொனாராக செயல்படும். அப்போ டொனாரில் என்னது, பாக்டீரியல் செல்லுக்கு வந்து நியூக்ளியர் மெட்டீரியலில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகும். எது வழியாக போகுது அப்படின்னா அந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக தான் போகும். சரியா? அப்படியே டயக்ராம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக போகும்போது என்ன ஆகுது, இங்கேருந்து என்னது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ மெட்டீரியலும் நெக்ஸ்ட்டு எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செல்லுக்கு அதனோட செல்லுக்குள்ளே போகும். எது வழியாக, அந்த டியூப் வழியாக போகும். சரியா? லிசன் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப் ப்ளஸ் அதாவது ஃபெர்டிலிட்டி, இன்னொன்று என்னது வளமான பாக்டீரியா எஃப் மைனஸ் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபிலி தான் என்ன பண்ணும், கான்ஜுகேஷன் டியூப்பை ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அப்போது இங்கே வந்து பிளாஸ்மிட் இருக்குது இல்லையா, அதாவது எஃப் ப்ளஸ் அப்படின்னு என்ன சொன்னோம், ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர் வளமான காரணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் சரியா என்ன ஆகும், ரெப்ளிகேஷன் ஆகும். அப்போது இந்த எஃப் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டரில் இருக்கக்கூடியது என்ன பண்ணும், இந்த எஃப் மைனஸ் செல் அதாவது அதர் பாக்டீரியல் செல்லுக்கு போகும். அப்போ எது வழியாக போகுது, அந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக என்ன ஆகும் போகும். அந்த கான்ஜுகேஷன் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே செல்கள் வந்து பக்கமாக நெருக்கம் அடைஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்களை இணைச்சிட்டு அந்த என்ன ஆகும், அந்த டியூப் வந்து 2 பாக்டீரியல் செல்லை இணைச்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் என்ன ஆகுது, அந்த
ஆப்போசிட் செல்லுக்கு போகும். சரியா, பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லுக்கு போகும். அப்போ என்ன ஆகுது, இங்கே எதனால் போகுது அப்படின்னா, இங்கே பிளாஸ்மிடில் என்ன நடக்கும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் நடக்கும். அப்போ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது என்னாகும், பிளாஸ்மிடு வந்து என்னாகும், ரெண்டாக மாறும். அப்போ ரெண்டாக மாறும்போது என்ன ஆகுது, இங்கேருந்து ஒன்று இங்கே போயிடுது. சரியா, அப்போ இங்கே என்ன ஆகுது, ஃபெர்டிலிட்டி, இதுவும் என்ன ஆகுது அப்படின்னா ஃபெர்டிலிட்டி ஃபேக்டராக மாறும், வளமான செல்களாக மாறும். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இது நியூ பாக்டீரியாவாக க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மேஷன், மரபணு மாற்றம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதாவது ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மற்றொரு பாக்டீரியாவுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, அதாவது இங்கே வந்து என்னது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. In 1928, the bacteriologist Friedrich Gretz demonstrated transformation in maize using Diplococcus pneumoniae. அதாவது 1928ஆம் ஆண்டு ஃப்ரீடரிக் கிரிப்த் அப்படிங்கிற பாக்டீரியா வல்லுநர் வந்து டிப்ளோகாக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியத்தை பயன்படுத்தி இந்த மரபணு மாற்றத்தை விளக்குனாங்க. 2 strains ஆஃப் திஸ் பாக்டீரியம் ஆர் ப்ரெசன்ட். அதாவது இங்கே என்ன அப்படின்னா இரண்டு பாக்டீரியா, இந்த பாக்டீரியா வந்து 2 ரகங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, 1 strain produces smooth colonies and are virulent in nature. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து என்ன ஆகுது, வீரியம் உள்ள பாக்டீரியா ரகம். சரியா, இது என்ன ஆகுது, மென்மையான உடலமைப்பு உடையது அப்படின்னு சொல்லலாம். சரியா, மென்மையான ஊடகத்தில் தோற்றுவிக்கப்படுது. இது என்ன அப்படின்னா, இதை வந்து எஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்ல, வில்லண்ட் அதாவது எஸ் டைப். இன் அடிஷன் அனதர் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ரஃப் காலனிஸ் அண்ட் ஆர் ஏ வில்லண்ட் ஆர் டைப். அதாவது என்ன அப்படின்னா, வீரியம் உள்ள பாக்டீரியா ரகம் வந்து என்ன சொல்லலாம், எஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னது, ரஃப், அதாவது என்ன அப்படின்னா சொரசொரப்பான, சரியா, ஆறு வகையை தோற்றுவிக்கக்கூடிய, இது வந்து என்ன அப்படின்னா ஏ வில்லண்ட், வீரியம் மற்றதாக இருக்குது. வில்லண்ட் அப்படின்னா வீரியம் மிக்கது, ஏ வில்லண்ட் அப்படின்னா வீரியம் மற்றது. அந்த வில்லண்ட்டை வந்து என்ன சொல்லலாம், எஸ் டைப் அப்படின்னும், ஏ வில்லண்ட்டை வந்து ஆர் டைப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஓகே, யூ லிசன். When S type of cells were injected into the mouse died. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எஸ் டைப் பாக்டீரியா செல்களை ஒரு சுண்டெலியோட பாடிக்குள்ளே செலுத்தும் போது அந்த எலி என்ன ஆகுது, டெத் ஆகிடுது, இறந்துடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், when all type of cells were injected the mouse survived. என்னது, நெக்ஸ்ட்டு அந்த ஆர் டைப் பாக்டீரியா செல்களில் அந்த எலியோட பாடியில் செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலி வந்து சாகிறது இல்லை. சரியா, கவனி. நெக்ஸ்ட்டு he injected heat killed S type of cells into the mouse did not die. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த எஸ் டைப் இருக்கு இல்லையா, அந்த செல்களை ஹீட் பண்ணி சுண்டலியோட பாடியில் செலுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலி சாகாது. நெக்ஸ்ட்டு, when the mixture of heat killed S type of cells and R type of cells were injected into the mouse died. லிசன் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அதாவது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியாங்களும் அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஆறு வகை பாக்டீரியாங்களும் கலந்து என்னது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், சுண்டலிக்குள்ளே செலுத்தும் போது அந்த எலி வந்து இறந்துருது. அப்போது என்ன ஆகுது, the avirulent rough strain of Diplococcus had been transformed into S-type cells. அதாவது இங்கே உயிருள்ள ஆறு வகை டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியங்கள் வந்து வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாறுது. அப்போ என்ன ஆகுது, அப்போது வெப்பத்தால் நம்ம கொல்லப்பட்ட அந்த எஸ் வகை பாக்டீரியங்கள் வந்து செல்களோட மரபு பொருள் வந்து வீரியமற்ற, அதாவது ஏ வில்லன் ஆர் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து என்ன ஆகுது, வீரியமுள்ள எஸ் வகை செல்களாக மாறிடும். அப்போ என்ன ஆகுது, அதனால் அந்த எலி இறந்து போயிடுது. கவனி, த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆஃப் ஹீட் கில்டு எஸ் டைப் செல்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆர் டைப் செல் இன்டு வில்லண்ட் ஸ்மூத் ஸ்ட்ரெயின். Thus the phenomenon of changing the character
of one strain by transforming DNA of another strain into the former is called transformation. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு வகை பாக்டீரியத்தோட கேரக்டரை வேறொரு உயிரினத்தோட டிஎன்ஏவோட நம்ம செலுத்தும் போது என்ன ஆகுது, அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது, மரபியல் மாற்றம் நடக்குது அப்படிங்கிறாங்க. லிசன், இப்போ 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் இருக்குது. என்ன அப்படின்னா எஸ் டைப்பு, ஆர் டைப். எஸ் டைப் அப்படிங்கிறது விர்லண்ட், ஆர் டைப் அப்படிங்கிறது ஏ விர்லண்ட். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எஸ் டைப் செல்களை வந்து ஒரு எலிக்குள்ளே செலுத்தும் போது என்ன ஆகுது, அது இறந்துடும். அப்போ ஆர் டைப் செல்களை செலுத்தும் போது அது என்ன ஆகுது, இறக்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எஸ் டைப்பை வந்து ஹீட் பண்ணி சுண்டெலியோட பாடியில் செலுத்தும் போது என்ன ஆகுது, அது இறந்து போயிடுது இல்லையா. அப்போது என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறோம், அந்த எஸ் டைப் அந்த ஹீட் பண்ணதும் அந்த ஆர் டைப் இல்லையா பாக்டீரியா செல்ஸ் இல்லையா, ரெண்டையும் என்ன பண்ணுறோம் சேர்ந்து உள்ளே அனுப்பும்போது அந்த எலி இறந்துடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹீட் பண்ணும்போது என்னது, அந்த செல்கள் வந்து வீரியம் அற்றதாக மாறிடும் இல்லையா. அப்போது அந்த வீரியம் அற்ற செல்கள் போய் என்ன பண்ணும், அந்த ஆர் டைப் இருக்கு இல்லையா, லெஃப்ட் டைப் இருக்கு இல்லையா, அதோடு என்ன பண்ணும், போயிட்டு மிங்கிள் ஆகும்போது அதை ஆக்டிவாக பண்ணி என்ன பண்ணும், அந்த எலியை வந்து சாகடிக்கும். சரியா, இது என்னது டிரான்ஸ்ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிரான்ஸ்டக்ஷன். அதாவது மரபணு ஊடு கலத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஜிண்டர் அண்ட் லெடர்பர்க் 1952 discover transduction in Salmonella typhimurium. Page-mediated DNA transfer is called transduction. அதாவது ஜிண்டரும் லெடர்பர்க்கும் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சால்மோனெல்லா டைஃபிமியூரம் அப்படிங்கிற பாக்டீரியாவில் இந்த டிரான்ஸ்டக்ஷனாக கண்டுபிடிச்சாங்க. இந்த மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாக்டீரியா பேஜ் மூலிமா என்ன ஆகுது, டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா, சரி. இப்போது டிரான்ஸ்டக்ஷன் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். இல்லை மரபணு ஊடுகலத்தில் என்ன சொல்கிறாங்க, 2 டைப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டக்ஷன். பொதுவாக மரபணு ஊடுகலத்தில் வந்து 2 வகையாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, பொதுவான ஜெனரலைஸ்டு பொதுவான மரபணு ஊடுகடத்தல். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு சிறப்பு வாய்ந்த அல்லது வரையறுக்கப்பட்ட மரபணு ஊடுகடத்தல் அப்படிங்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். த எபிலிட்டி ஆஃப் எ பாக்டீரியா பேஜ் டு கேரி ஜெனட்டிக் மெட்டீரியல் of any legion of bacterial DNA is called generalized transduction. அதாவது இந்த மெத்தடில் என்ன ஆகுது அப்படின்னா, பாக்டீரியா டிஎன்ஏவின் எந்த ஒரு பகுதியும் பேஜ் வழியாக கடத்தப்படுது. சரியா, அதாவது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எந்த ஒரு பகுதியும் எது வழியாக தான் போகுது, டிரான்ஸ்டக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த பாக்டீரியா பேஜ் வழியாக தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் transduction. The ability of bacterial page to carry only a specific or region of the bacterial DNA is called as specialized or restricted transduction. இங்கே வந்து பாக்டீரியா டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் என்ன பண்ணும், பாக்டீரியா பேஜ் வழியாக கடத்தப்படுது. சரியா, அப்போது இந்த மெத்தட் வந்து என்ன சொல்கிறேன், ஸ்பெஷலைஸ்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான். அங்கே என்னாச்சு, ஜெனரலைஸில் வந்து பாக்டீரியா டிஎன்ஏ முழுவதும் என்னாச்சு, பாக்டீரியா பேஜ் வழியாக கடத்தப்பட்டுச்சு. ஆனால் இங்கே வந்து என்னது, ஒரு டிஎன்ஏவோட ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா பேஜ் வழியாக கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டயக்ராம் பார்த்துட்டு வாங்க. இது வந்து என்னது, இந்த ஆட் டைப்பு எஸ் ஸ்ட்ரெயின் கொடுக்குறாங்க, எலி என்ன ஆகலை, சாகலை, அப்போ ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இது என்னது, எஸ் ஸ்ட்ரெயின் செலுத்தும் போது எலி செத்து போயிடுது, ஹீட் பண்ணுறாங்க, எலி சாகலை, ஹீட் பண்ணதையும் அந்த லெஃப்ட் டைப்பு ரெண்டையும் என்னது செலுத்தும் போது எலி செத்து போயிடுது இல்லையா.
நெக்ஸ்ட் என்னது டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னால் டொனார் செல். இதில் பாருங்கள் டிஎன்ஏ என்ன ஆகுது, செல்லில் இருக்கக்கூடிய டொனார் டிஎன்ஏ, அதாவது வழங்கக்கூடிய டிஎன்ஏ வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே என்ன ஆகுது, அங்கே வந்து அதாவது ஓம்பு ஹோஸ்ட் அப்படிங்கும்போது என்னது ஓம்பு இலி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்பி செல் அப்படின்னு சொல்லலாம். ரெசிப்சியன் செல்னால் அது அந்த டிஎன்ஏ மெட்டீரியலை ஏற்கக்கூடியது. டொனார் அப்படின்னா கொடுக்கறது. சரியா? அப்போது என்ன பண்ணுது, டொனாரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் டிஎன்ஏவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிஎன்ஏ மெட்டீரியல்லாம் அனுப்பும். அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, அந்த டிஎன்ஏ டொனார் செல்லில் போய் என்ன பண்ணிக்குது, அந்த டொனார் செல் போய் அந்த ஹோஸ்ட் டிஎன்ஏவில் போய் ஒட்டிக்கும். சரியா? அப்போ ஒட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு செல் வந்து 2 செல்ஸாக அங்கே வந்து டிவிஷன் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுமா, டிரான்ஸ்டக்ஷன் பேஜ் வழியாக என்ன ஆகுது, டிஎன்ஏ மெட்டீரியல் மூவ் ஆகுது இல்லையா. இங்கே வந்து பாக்டீரியல் செல்லேருந்து பேஜ் டிஎன்ஏ வழி என்ன ஆகுது உள்ளே போகுது. சரியா? பாருங்கள் இப்போ என்ன ஆகுது, இந்த பேஜ் வந்து எது மூலிமா போகுது, அந்த பாக்டீரியா செல் வந்து பேஜ் மூலிமா இன்னொரு செல்லுக்கு போகும். அப்போ அங்கே போய் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிஎன்ஏ மெட்டீரியலில் போய் படிய ஆரம்பிக்கும். அப்போ அங்கே வந்து அங்கே என்னது வில்லண்ட், அதாவது வில்லண்ட் அப்படின்னா என்னது வீரியம் உள்ள பேட்சாக மாறும். சரியா? அப்போ அங்கே வந்து டிஃபெக்டிவ் பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னது குறைபாடுள்ள வைரஸ் துகள். சரியா? அப்போது வில்லண்ட் அப்படிங்கிறது என்னது, அந்த எந்த பேஜ் போய் உள்ள அந்த டிஎன்ஏ மெட்டீரியலோட ஜாயிண்ட் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வில்லண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது இல்லை அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும், டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து என்னாகும், நெக்ஸ்ட்டு அந்த செல்ஸ் வந்து என்னாகும், அதாவது வெடித்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜெல்லாம் வெளியேற்றும். அப்போ பேஜை வெளியே ஏற்றின உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து அதாவது ரெசிப்சியன் செல், அதாவது ஏற்றக்கூடிய பாக்டீரியல் செல் இருக்கும். அப்போ அந்த பேஜை வந்து என்ன பண்ணிக்குவோம், அதை ஏற்றுக்கும். அப்போ ஏற்றுக்கும் போது அந்த பாக்டீரியல் செல்வாலில் என்ன பண்ணோம் அப்படின்னா செல்வால் மூலியமாக அதை வந்து அங்கே அந்த செல்வாலை கரைக்கப்பட்டு என்ன பண்ணுவோம், அது வழியாக அந்த டிஎன்ஏ மெட்டீரியலில் அந்த செல்லுக்குள்ளே அனுப்பும். சரியா? இந்த மாதிரி என்ன ஆகுது, பொதுவாக அதாவது 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்டக்ஷன் நடக்குது. அதுதான் என்னது பொதுவான ஊடுகடத்தல். இன்னொன்று வந்து சிறப்பு வாய்ந்த ஸ்பெஷலைஸ்டு. இதில் வந்து ஹோல் டிஎன்ஏவும் உள்ளே போகும். இங்கே வந்து என்னது ஸ்பெஷலைஸ்டில் வந்து டிஎன்ஏவோட ஒரு பார்ட் மட்டும் உள்ளே போகிறது. ஓகே.